காதல். காயத்ரி வேற எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாலாம். என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா? காலம் எல்லாத்தையும் மாத்தி காட்டும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்பதான் தெரியுது. என் வாழ்க்கையில இந்த வீட்டு உறவை தவிர எனக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது. ஆனா இந்த வீட்டோட ஏற்பட்ட உறவு மட்டும் பல திருப்பங்களோட இருந்தது. அதான் சுவாரஸ்யமாவும் இருக்கு. ஏன் இப்படி தனியா வந்து நிக்கிறாரு? ஒருவேளை அவரால் இங்க இருக்க முடியலையா? இல்ல அவருக்கு ஏத்த வசதிய நம்ம வீட்டுல பண்ணி தரலையா? அவர் வீட்டுல அவர் திரும்பி பார்த்தாலே என்ன வேணும்னு கேட்டு வேலை செய்ய பல வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா இங்க அவர் நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுல நடந்துக்கலையோ? சொல்லு கயல், ஏன் தயங்கி வர? ஏன் நின்னுட்ட? வா. நான் தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது போலீஸ்காரனோட இயல்பான புத்தி. தன்னோட பார்வை எங்க இருந்தாலும் நம்மளை சுத்தி நடக்கிறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் வந்திருக்கிறது நீதான்னு கரெக்டா சொன்ன. யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? வந்திருக்கிறது நீதான்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ எப்படி நடந்து வந்தேன்னு நடந்து காட்டவா? சும்மா கதை விடாதீங்க. அது எப்படி? நீங்க தான் திரும்பியே பார்க்கலையே, அப்புறம் எப்படி நடந்து வருவீங்க? பாரு, நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்குவ. என்ன கயல், தயங்கி வர? ஏன் நின்னுட்ட? வா. எப்படி? இது உண்மையிலேயே ஆச்சரியம்தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன்னோட கொலுசு சத்தம் தான் காரணம். அதோட சத்தத்தை வச்சுதான் நான் டிஸ்டன்ஸையும் உன் தயக்கத்தையும் கண்டுபிடிச்சேன். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? முதல்ல நடந்து வந்து என்ன பார்த்த உடனே நீ நின்னு என்ன யோசிச்சேன்னு சொல்லவா? கொலுசு சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சேன்னு சொன்னது ஓகே. ஆனா இதெல்லாம் ஓவர். நான் சரியா சொல்லிட்டா நீ என்ன தருவ? அத சொல்லு முதல்ல. என்னால என்ன முடியுமோ அதை கொடுக்கறேன். முதல்ல நான் என்ன நினைச்சேன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்புறம் பேச்ச மாத்த கூடாது. இல்ல, பேச்ச மாத்த மாட்டேன். நீங்க சொல்லுங்க பாப்போம். நீ என்ன முதல்ல பார்த்த உடனே இவர் ஏன் இப்படி தனியா நிக்கிறாரு? ஒருவேளை அவருக்கு இங்க இருக்க பிடிக்கலையோ, இல்ல வசதி பத்தலையா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையான்னு தானே நினைச்சேன். என்ன மிரட்டிட்டீங்க நீங்க. அது எப்படி? என் மனசுல நினைச்சத அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க. நானும் அதான் நினைச்சேன். இது ஒரு சாதாரண சிம்பிள் லாஜிக் சைக்காலஜி. ஒரு இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்து இப்படி தனியா நின்னாலே அந்த வீட்டுல இருக்கிறவங்க சாதாரணமா நினைக்கிறதான். இத சொன்னதுக்கே இவ இப்படி ஆச்சரியப்படுறான். இவ பல நேரங்கள்ல புத்திசாலியா மிரட்டுறா, பல நேரங்கள்ல குழந்தையா ஆச்சரியப்படுத்துறா. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் தான் கயல். இப்ப சொல்லுங்க, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்காவா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப புதுசாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. என்னதான் 1000 வேலைக்காரங்க இருந்தாலும் சொந்தங்க நம்மள அன்பாவும் அக்கறையாவும் பார்க்குற மாதிரி வராது. அங்க நான் கூப்பிட்டா வேலை செய்ய எத்தனையோ வேலைக்காரங்க வருவாங்க. ஆனா இங்க கேட்காமலேயே என் மனசறிஞ்சு எல்லாமே பண்றீங்க. இந்த வீடு, இந்த நிலா வெளிச்சம், இப்ப நம்ம சாப்பிட்ட நிலா சோறு, இந்த இரவின் சத்தம், இது எனக்கு என்னையே புதுசா காட்டுது. பேசாம ஜமீன்லாம் வேணான்னு இங்கேயே இப்படி உங்க வீட்டுல ஒருத்தரா இருந்துடலாமான்னு எனக்கு தோணுது. அவ்வளோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல எனக்காக சொல்றீங்களா? எனக்கு மத்தவங்களுக்காக பேசி பழக்கம் இல்லை கயல். மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு புது சந்தோஷத்தை இப்பதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். வானத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்து எங்க அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. கண்ணால பார்த்தா நெஞ்செல்லாம் ஏதேத கூத்தா கொண்டாடி கும்மாளம் போடுது அடியம்மாடி உன்னோடதான். நீ பேச பேச நானும் தான் அல்லாடி போறேனே. கயல் வீட்டுக்காரு ரொம்ப நல்லவரா இருக்காருமா. அவ்வளவு பெரிய ஜமீன் வீட்டு புள்ளன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்ல அவ்வளவு பெரிய பதவியில இருந்தும் துளி பந்தாவும் இல்லாம எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பாக்குறப்ப எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு கவிதா. இங்க இருக்கிறப்ப என் பொண்ணு முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஆனா என் பொண்ணு அங்க போனா மட்டும் அவளோட முகமே மாறி போயிருது. அன்னைக்கு அங்க போனப்ப அவ கேட்ட முதல் கேள்வியே என்ன தெரியுமா? நீங்க வாங்கம்மா, நாம இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு தான். அது எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆன புதுசுல சொல்றதானேமா. அத போய் பெருசா எடுத்துக்கலாமா? ஏ நான் இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல உன்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பேன். இங்க பாரு, நீ நடந்துகிட்டதுக்கும் அவ நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கவிதா. நீ கல்யாணம் பண்ணப்ப உன்னோட ஒரே பிரச்சனை புது இடம், புது சூழ்நிலை, அவ்வளவுதான். ஆனா கையலோட நிலைமை அப்படி இல்ல. நீயும் பார்க்கதானே போற. அவ போகும்போது பாரு, அவ முகமே மாறி போயிடும். ஏன்னா அங்க அவளுக்கு பேசுறதுக்கு மாப்பிள்ளைய தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லத்த, அங்க இருக்கிற தனம்மா கையலுக்கு அனுசரணையா நடந்துக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவளுக்குன்னு உறுதியா இருக்கிற ஒரே சப்போர்ட் நம்ம சூர்யா மட்டும்தான். மாமா, அப்பா என்னப்பா ஆச்சு? நான் துரோகம் பண்ணிட்டேமா. நான் துரோகம் பண்ணிட்டேமா. யாருக்குப்பா துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு உங்க பேச்செல்லாம்? இல்லம்மா, நான் உண்மைதான் சொல்றேன். சூர்யா மாப்பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என் மனசாட்சி உறுதிக்கிட்டு இருக்குமா. மாமா கிட்ட இது புதுசா இருக்கு. குடிச்சிட்டு எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. பேசாம கம்முன்னு இருங்க. மாப்பிள்ளை இங்கதாங்க இருக்காரு. இல்ல கல்யாணி, என் மனசுல இருக்கிறத சொல்ல விடு. நல்லா யோசிச்சு பாரு. சாப்பிடும்போது அந்த ஓடுகாலி பேரை நீ சொன்னப்ப நான் எதுக்கு கோபப்பட்டேன்? அவ அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நம்மள நடுத்தரவுல விட்டு போனப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போய் கடைசியில சாகலாம் முடிவெடுத்தப்ப நம்மள கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்தினவரு நம்ம மாப்பிள்ளை. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எங்களுக்கு தெரியவே தெரியாதே. ஆமா, இது எப்ப நடந்துச்சு? நீங்க கவிதாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் செக்கப் முடிச்சிட்டு வர்றேன்னு சொன்னப்போதான் நாங்க 3 பேரும் அப்படி ஒரு முடிவெடுக்க துணிஞ்சோம். அப்ப திடீர்னு வந்து நம்ம சூர்யா மாப்பிள்ளதான் சாப்பாடு தட்டை தட்டி விட்டு எங்களை காப்பாத்தினாரு. அப்ப
அப்பதான் நம்ம கையில கட்டிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எதை பத்தி பேசாம கையிலையும் நம்மளையும் ரொம்ப மரியாதையா வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை அவர். அவருக்குத்தான் நம்ம துரோகம் பண்றோமோன்னு எனக்கு தோணுது கல்யாணி. இவ்ளோ நடந்திருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களப்பா. மறைக்கணும்னு நினைக்கலம்மா. அந்த ஓடுகாலி பண்ணதுக்கு உங்களுக்கு எதுக்கு தண்டனை இல்லம்மா? அது மட்டும் இல்ல, அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. அதை தடுத்த பாபா எங்களுக்கு வேண்டாம்னு தான் உங்கள்கிட்ட சொல்லாம நாங்களா இந்த முடிவெடுக்க துணிச்சோம். ஆனா அதையும் கடைசி நேரத்துல மாப்பிள்ளை வந்து தடுத்துட்டாருமா. அப்படிப்பட்டவருக்கு நான் தான். அதனால தாங்க சொல்றேன், நம்ம கையலோட வயசை மட்டும்தான் மறைச்சிருக்கோம், மத்தபடி வேற எந்த தப்பையும் பண்ணல. பேசாம மாப்பிள்ளை கிட்ட இப்பவே உண்மையை சொல்லிடலாங்க. அவரும் புரிஞ்சுப்பாரு. அப்புறம் நாமளும் அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்பதான் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம எதையாவது சொல்ல போக அதால இப்ப இருக்க சந்தோஷமும் இல்லாம போக போகுது. எல்லாம் நேரம் வரும்போது பாத்துக்கலாம். பேசாம இருங்க. இவன் நம்மள மாட்டி விடுறதுலே இருக்காளே. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. சரி சரி, அவங்க படுக்கிறதுக்கு ரூம் ரெடி பண்ணி தரணும். அந்த வேலையை விட்டுட்டு வெட்டி எங்க நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாப்பா போ. அப்புறம் மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. வரட்டுமா? இவரை பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியலையே. நான் கூட இவரோட அழுகைய பார்த்து மாமா மாறிட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கவே நடக்காது. நம்ம மாமாவை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவர் பேச்ச கேட்டா நம்ம லூஸ் ஆயிடுவோம் போல இருக்கு. ஆத்தாடி. பூக்கள்லாம் அழகா இருக்குல்ல? என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? தூக்கம் வரலையா? அப்படிலாம் இல்ல, நான் எனக்கு புரிஞ்சு போச்சு, தூங்க விடல. எங்க அப்பாவோட கொரட்டை எங்களுக்கு பழகி போன ஒண்ணு. நீ எப்பவுமே இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிருவியா? ஆமா, சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் பூக்களோட பேசுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலப்படம் இல்லாத காற்றுல பூக்களோட மகரந்த வாசனை முகர்ந்துகிட்டே அவங்க கிட்ட பேசி, இன்னைக்கு யாரு என்னோட பூஜை ரூமுக்கு வரீங்கன்னு கேட்டு அவங்கள மட்டும் எடுத்து மாலையா கட்டி சாமிக்கு போட்டு பூஜை பண்ணாதான் அன்னைக்கு நாள் நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு திருப்தி வரும். ஆமா, இந்த கையல் அங்க வந்தா மட்டும் ஏன் இப்படி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தைத்தனம், இந்த வெள்ளந்தியான சிரிப்பு, பூவை பறிப்பேன்னு சொல்லாம அவங்க கிட்ட கேட்டு எடுத்து மாலையா கட்டுவேன்னு சொன்ன அந்த மென்மையான குணம், இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து நைட்டே நான் இங்க வந்தது உங்ககிட்ட நிறைய பேசணுன்றதுக்காக தான். சொல்லுங்க சின்ன மாமா, என்ன பேசணும்? இன்னும் நான் சின்ன மாமாவா? எப்பவுமே நீங்க எனக்கு சின்ன மாமா தான். அதை ஏன்னு
கல்யாணத்துக்கு முதல் நாளே சொல்லிட்டேன். சரி, அது உன் இஷ்டம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? என்னது? எனக்கு பாஸ்ட் லைஃபை ரீகால் பண்ணி பார்க்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நம்ம ஃபியூச்சர் லைஃபை எப்படி அமைச்சுக்க போறோங்கிற ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு பிரசன்ட் லைஃப்ல எப்படி சந்தோஷமா இருக்கோங்கிறத நினைச்சு மட்டும் வாழணும். அதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உலகத்துல மற்ற உறவுங்க கொடுக்கிற எல்லாத்தையும் தாண்டி எந்த உறவாலையும் கொடுக்க முடியாத ஒண்ணு இந்த உறவு கிட்ட தான் கிடைக்கும். அப்படி ஒரு புனிதமான உறவு. அப்படிப்பட்ட இந்த உறவு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எந்த சூழ்நிலையிலையும் வீணடிக்க கூடாது. இந்த உறவை நம்ம தொடரும் போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறோங்கிறது நாம அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றோன்றத பொறுத்துதான் இருக்கு. அதுக்கு நாம ஒருத்தரை ஒருத்தர் நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டாலே போதும். யாரது? நீங்க தான் இருக்கீங்களா? சாரி, நான் நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கையால் பூ பறிச்சிட்டு இருந்தா, அதான் அவகிட்ட பேசலான்னு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. பேசி முடிச்சாச்சா? கொஞ்சம் பேசிட்டேன், கொஞ்சம் மறந்துட்டேன். கயல், கொஞ்சம் குளிக்க வெந்நீர் போட்டு வைக்கிறியா? எவ்வளவுமா? வாங்கம்மா, வாங்க சார். மாமா கையில் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இத படி. சீக்கிரம் எடுத்தா. என்ன பண்றீங்க? எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? இப்படியா காய்கறி வாங்குவாங்க? காய்கறி வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இதுக்கு கூட முறை இருக்கு? ஆமா, உருளைக்கிழங்க ஒச்சமில்லாம இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே நேரத்துல அதுல பச்சை பழுப்பு நிறம் இல்லாததா பார்த்து வாங்கணும். முருங்கைக்காய 2 பக்கமும் புடிச்சு முறுக்கி பார்த்து வாங்கணும். முள்ளங்கிய கீறி பார்த்து வாங்கணும். பீன்ஸ உடைச்சு பார்த்து வாங்கணும். கத்திரிக்காய் காம்பு நீண்டதாவும் ஓட்டை இல்லாததாவும் பார்த்து வாங்கணும். வெண்டைக்காய நுனிய உடைச்சு பார்த்து வாங்கணும். முட்டைகோசு பச்சையாவும் சின்னதாவும் கனமா இருந்தா அது டேஸ்டா இருக்கும். சேப்பங்கிழங்க கீரி பார்த்தா வெள்ளை கலரா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. வந்தோமா பார்த்தோமான்னு அள்ளி போட்டு வாங்குறது காசுக்கும் கேடு, உடம்புக்கும் கேடு. எனக்கு செஞ்சு வச்சா சாப்பிடுதான் தெரியும். இதுல இவ்வளவு சூட்சமா இருக்குன்னு சத்தியமா தெரியாதுமா. நான் வரல, நீ ஏன் பார்த்து வாங்கு. சரிம்மா, இந்த கேரட் 1 கிலோ எவ்வளவுமா? 20 ரூபாக்கா. மாங்கா 40 ரூபாக்கா. சரி போடுங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு 20 ரூபாக்கா. கேரட் மட்டும் போதுமாக்கா? சார், நீங்க யாருன்னு தெரியும், அதனால பணம்லாம் வேண்டாம் சார். அப்ப இந்த காய்கறியை நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க வேற கடையை பார்த்து போய்க்கிறோம். ஐயோ பரவாயில்ல சார், கொடுங்க சார். மொத்தம் கணக்கு போட்டு சொல்லுமா, எவ்வளவு ஆச்சு? இருங்க வரேன். போடுங்க. எனக்கு 1 கிலோ தக்காளி கொடுங்க, 2 மாங்காய் கொடுத்துருங்கம்மா. மாங்காய் 1/4 கிலோ 20 ரூபாக்கா. கவர் எல்லாம் போட்டுமா? இந்த பேக்ல போட்டுருப்பா. கண்ணால பார்த்தா நெஞ்செல்லாம் ஏதேத கூத்தா கொண்டாடி கும்மாளம் போடுது அடியம்மாடி உன்னோடதான். நீ பேச பேச நானும் தான்
தள்ளாடி போறேனே ஓ பார்வை பார்த்து காத்துல